உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீரா? உமக்காக அனல் கொண்டு பிரகாசிக்க, உமக்காக எங்களுடைய கடைசி ஓட்டத்தை முடிப்பதற்கான ஒரு அபிஷேகத்தை, ஒரு தேவ மகிமையை வெளியரங்கமாக்குவீராக. ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றே, அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும் என்பதை உரைக்க சொல்லுவோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஜெல்பீனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தீர், குடும்பமாய் வாழ செய்தீர். இந்த ஊழியத்தின் பல பகுதிகளையும் பொறுப்படுத்தி செய்ய உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவருடைய வாழ்வில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்துக்குள்ளாக கடந்து செல்வதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் அரிய மகனுடைய தகப்பனார் கூட இருந்து இந்த ஊழியங்களை கட்டி எழுப்பினார்கள், ஆலோசனை கொடுத்தார்கள், வழிநடத்தினார்கள், செய்தார்கள். அந்த ஓட்டத்தை முடித்து அதாவது மோடி இழைப்பாதற்குள் பிரவேசித்த பின்பு இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய போகிறார்கள். முழுமையாய் கர்த்தருக்கு செய்ய சீக்கிரத்தில் முழு நேர ஊழியர்களாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை மேன்மையாய் செய்ய, அதிகமாய் ஊழியங்களை கட்டி எழுப்ப, இன்னும் இளமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த, அநேக கிளை ஊழியங்களை உருவாக்கி செய்ய, அநேகருக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக விளங்கி வாழ கர்த்தர் மேல் தெய்வீக வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ பிரசன்னம் இப்போது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இப்போது உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஊழியத்தை நன்றாய் செய்ய வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கொடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். வியாதியத்தை சுகமாவார்களாக, பிசாசுகள் துரத்தப்படுவார்களாக. அவருடைய தாயும் தகப்பனும் செய்த ஊழியங்களை காட்டிலும் பல மடங்காய் இவர்கள் செய்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே விலகாதவராய், துணைவராய், தலைவராய் இருந்து நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக வல்லமை தொடர்ந்து ஆள்கொள்ளட்டும். அதிகமாக ஜெபிக்க நல்ல ஜபாவியை கட்டளையிடுவீராக. நல்ல அபிஷேகம் அவளை ஆள்கொண்டு நடத்துவதாக. கிருபையும் தெய்வ சமாதானம் இருக்கட்டும். அப்படியே இந்த பிள்ளையும் ஆசீர்வதியும், உன்னை ஆசீர்வதித்து சத்துரு தொடாதபடி தீர்க்கைசோடு காத்துக்கொள்ளும். அறிவியலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் அதிகமாய் பெருகி வாழ, பெற்றோருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி கொடுக்கிற மகனாய் கர்த்தருக்காய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடும். எல்லாவற்றிலும் தேவ கிருபையும் சமாதானம் இவர்களோடு இருப்பதாக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நடத்த போற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபையும் தேவ சமாதானமும் தொடர்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்.